கடைசி வரைக்கும் தோனி போராடி இப்படி ஆயிடுச்சேங்க. நம்ம சொந்த மண்ணு சேப்பாக்ல இப்படி ஒரு தோல்வியா? எல்லாரும் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருவோம்னு ஒவ்வொரு மேட்ச்லயும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு கூட இந்த மேட்ச்ல இல்லையேங்க. சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்ச்ல டெல்லி டீம் 25 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே பேக் டு பேக் தோத்துருக்கோங்க. நல்லா தானே ஆரம்பிச்சோம். சரி, சென்னை டீமோட தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பாப்போமா? அதுல முதல் முக்கியமான விஷயமே பேட்டிங் தான். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகுறோம், அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ருத்ராஜ முன்னாடி அனுப்பலாமா, மூணாவதா அனுப்பலாமா, கான்வே வேற கம்பேக் கொடுத்துட்டாரு, விஜய் சங்கர் வேற டீம்ல இருக்காரு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்கல்ல. இன்னைக்கு மேட்ச்ல விஜய் சங்கர் அண்ட் தோனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. தல தோனி என்னதான் லாஸ்டா வந்தாலுமே அவரால் முடிஞ்ச பெஸ்ட கொடுத்துட்டு தான் இருக்காரு. விஜய் சங்கர் இன்னைக்கு எக்கச்சக்கமான தடவை அவுட் ஆக வேண்டியது. கேட்ச வந்து டெல்லி டீம் தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 54 பால்ல 69 ரன்கள் எடுத்தாரு, 5 பவுண்டரி 1 சிக்ஸர். ஆனா லாஸ்டா காட்டின வேகத்தை கொஞ்சம் முன்னாடியே காட்டியிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம்ல. பெரிய வித்தியாசத்துல எல்லாம் டெல்லி டீம் ஜெயிக்கல, வெறும் 25 ரன்கள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த இன்டென்ட் முன்னாடியே இருந்துச்சுன்னா, அதாவது பவர் பிளேலயே இவங்க நல்லா கொஞ்சம் அடிச்சு ஆடினாங்கன்னா நமக்கு லாஸ்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்லங்க. 6 ஓவர்ல ஒரு 60 ரன் எடுத்துட்டாங்க பவர் பிளேல அப்படின்னா, அதுக்கப்புறமா லாஸ்ட் ஓவர் வரும்போது நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் தூபே 2 பேருடைய பேட்டிங்கை நம்பிதான் சிஎஸ்கே டீம் இருக்கும்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சோஷியல் மீடியால பேசிக்கிறாங்க. கான்வே கண்டிப்பா நம்மளோட டீமுக்கு ஒரு முக்கியமான ஆளா தான் இருப்பாரு. மேபி வரப்போற மேட்ச்ல நம்ம பொறுத்திருந்து பாப்போம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம டிசியோட மேட்ச்ல எதுக்கு தோத்தோம்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.